ஸோ நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பெரிய லக்ஸுரியஸான ஒரு ஷிப்புக்குள்ளே நாங்கள்லாம் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படின்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம், இதுதான் நம்மளுடைய வேலை. வீட்டு வேலையை பார்க்குறோம், பிஸ்னஸை பண்ணுறோம், இதுக்குள்ளேயே இருக்கோம். அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு கடலுக்குள்ளே நம்ம ஒரு பாருங்கள், கடல் நடுவில் ஒரு போட்டில் நின்று, அதுவும் 17th ஃப்ளோரில் நின்று நாங்கள் பேசுகிறோங்க அப்படிங்கிறது எல்லாமே அது வந்து ஒரு கனவு. நம்ம இப்போ எங்கேயா வெளில போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பலை பார்க்குறோம், இல்லை ஒரு குட்டி ஒரு படகு பார்க்குற மாதிரி அங்கே பார்ப்போம் படகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலெல்லாம் போய் அந்த கப்பலில் நாங்களும் ஒரு பார்ட்னர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்கே பாருங்கள், எவ்வளோ போட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய போட்ஸு, குட்டி குட்டி ஷிப்ஸு எல்லாமே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து 7 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். எங்கள் அப்ளைன்ஸ் டவுன்லைன்ஸ் எல்லோரும் மிங்கிள் ஆகிட்டா 7 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். பட் இவங்க அப்ளைன்பா, இவங்க டவுன்லைன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் உமன்ஸாக இருந்தாலும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு அப்ளைனுமே எல்லாருமே டேக் கேர் பண்ணி அவ்வளோ ஜாலியாக வந்து ஒரு அப்ளைன் டவுன்லைன்ங்கிறது பிஸ்னஸில் அதை தாண்டி இங்கே வரச்சா எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இதே வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி எப்படி எங்கள் 7 மெம்பர்ஸ்க்கு கிடச்சிருக்கோ அதே ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் கிடச்சிருக்கு. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய ரிஜெக்ஷன் வரும். இப்போ எங்கள் 7 மெம்பர்ஸ் வந்திருக்கோம், ஈஸியாக வரல. கம்பெனி வந்து ஃபில்டர் பண்ணி தான் இந்த 7 மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. இதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பை யார் எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஐயோ எனக்கு ரிஜெக்ஷன் வருதுப்பா, என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற தாட் மட்டும் உங்கள் மைண்டில் வரவே கூடாது. இப்போது நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன், ஐடிஸ் வரலன்னு. அதே பிரச்சனை எங்களுக்கும் இருந்தது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து பாருங்கள், கடலுக்குள்ளே நிற்கிறோம். சரிங்களா, அதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. தாய்லாந்து ட்ரிப் April or March நெக்ஸ்ட் இயர் வரும்னு சொல்லிட்டாங்க. அந்த ட்ரிப்புக்கு வந்து நீங்கள் எல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பிளான் இல்லாமல் பிளைண்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஓகேப்பா, நமக்கு இன்னும் ஒரு 5 months இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். அடுத்த ட்ரிப்புக்கு நானும் வரணும்னு யோசிக்கணும். இன்றைக்கி இவங்கெல்லாம் போய் லக்ஸுரியஸாக இருக்காங்கப்பா, அந்த லைஃப்பில் நான் வரணும்னு கண்டிப்பாக உங்கள் மைண்ட் தாட் இருக்கணும். அங்கே பாருங்கள், கடலுக்குள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, டிஜே இருக்குது, எனி டைம் சாங் தான். டான்ஸ் ஆடுறதுனா போய் ஆடிக்கலாம், ஸ்விம் பண்ணுறதுனா ஸ்விம் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், மேலெல்லாம் நின்று எப்படி எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்கன்னு. அதுலேயுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கூகுளில் சிங்கப்பூர்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங் வித் மேலே பாருங்கள் கப்பல் இருக்குல்ல, அதுதான் வரும். அந்த ராட்டனமும் வரும். ஆனால் நாங்கள் இதை இப்போ ஷிப்பில் இருந்தே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு சூப்பரான லைஃப்குள்ளே நாங்கள் இருக்கோம். எவ்வளோ போட்ஸ் பாருங்கள், போட்ஸ் எல்லாம். இது ஒரு பெரிய ஷிப் இல்லைங்களா, இந்த ஷிப்புக்கு வந்து பாதுகாப்புக்குனே ஒரு போட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு போட் இருக்கு இல்லைங்களா, அந்த பைலட் போட்டுங்கிறது சுற்றிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மைண்ட் தாட்லேயும் என்ன இருக்குன்னா, அடுத்த தாய்லாந்து ட்ரிப்புக்கு நான் வந்தே ஆகுவேன் அப்படின்னு ஒர்க் பண்ணிங்கன்னா, இந்த 5 month நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ட்ராவல் ஃபண்ட் அலாட் பண்ணிடலாம். சில்வர் டைரக்டரும் வந்துடலாம். ஸோ எல்லோரும் சீரியஸாக எடுத்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கோம் எல்லாரும் மைண்டையும் அடுத்த ட்ரிப்புக்கு நானும் வந்து வீடியோ பேசணும்னு யோசிக்கிறேன். சரிங்களா, தேங்க்யூ, விஷுவல்.